அபார்ஷன் ஆயிடுச்சு. ஒன்னும் சீரியஸ் இல்ல. இப்ப நல்லா இருக்காங்க. என்னாச்சுன்னு தெரியலையே. பேத்திக்கு எப்படி இருக்கு? அபார்ஷன் ஆயிடுச்சு, இப்ப பரவாயில்ல. மயக்கம் தெரிஞ்சிச்சுங்களா? இது ஹாஸ்பிட்டல். இந்த மாதிரி டக்கு பூக்குன சத்தம் வர மாதிரி ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு நடக்க கூடாது. பேஷன்ஸுக்கு டிஸ்டர்பன்ஸ் சார். ஷூவை கழட்டிக்கிட்டு நட, இல்லன்னா கையில எடுத்துக்கிட்டு நட, அதுவும் பிடிக்கலன்னா கமிஷனருக்கு போன் பண்ணி கேட்டுக்கிட்டு நட. அது எப்படி சார்? நான் போலீஸ் யூனிஃபார்ம்ல இருக்கேன், ஷூவை கழட்டுறான் சார், விளையாடுறாரு. ஒண்ணும் பெருசா வலிக்கல, இருந்தாலும் வலிக்கும். மிலிட்டரிக்கார மூடோட்டாயிரம் கழட்டிடுக்கண்ணா. நானே ஆணிக்காலு பல தடவை கலட்டி இருக்கேன். கலட்டியா? இவர் அழுத்திக்கிட்டு இருக்காருங்களே, எப்படி உருவுறது? பானு, பானு, உனக்கு இப்படி அடிச்ச பானு, நான் எதிர்பார்க்கவே இல்லடி பானு. பாவி என்ன பார்க்க வந்தனால தானே உனக்கு இப்படி எல்லாம் அடிச்சுமா. என்னம்மா நீ மத்தவங்க அம்மா மாதிரி புலம்பிட்டு இருக்க? ஏம்மா என் மனசு கேட்கலையம்மா. நான் எவ்வளவுதான் வாழ்க்கையில தாங்கிக்க முடியும்? பானு, ஒரு விதத்துல நீ இந்த நிலைமைக்கு ஆளாறதுக்கு காரணம் உங்க அப்பா தானே. அப்பா விடுமா, குழந்தையும் விடு. கடவுளா கொடுத்தாரு, கடவுளை எடுத்துட்டாரு. ஏமா, நான் இப்ப கூட உன் குழந்தை தானே? ஆமா. எனக்கு கொஞ்ச நேரம் உன் நெஞ்சில சாஞ்சுக்கணும் போல இருக்கு. என்ன ஜெர்மண்டி நானு இந்த சமயத்துல உனக்கு 2 வேளை பட்டியமா சமைச்சு போட கூட வக்கு இல்லாம போயிட்டேன் பத்தியா. அம்மா பிளீஸ், என் முன்னாடி நீ அழக்கூடாது, என்னால தாங்கிக்க முடியாது. இல்ல அம்மா அழ மாட்டேன், ஓகே? ஏமா அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்தியா? இல்ல, இனிமே அதை பத்தி எனக்கு கவலையும் இல்ல. பானு படுத்துக்கம்மா, பத்திரமா பாத்துக்க. நான் அவ்வளவு சொல்லியும் என்ன திமிரு இருந்தா நீ ஹாஸ்பிட்டலுக்கு வருவ. இதுக்கு பேர் திமிரு இல்லைங்க, பாசம். ஓ, உங்க அகராதியில தான் அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. என் அகராதியை புரட்டி பாக்குற அளவுக்கு வந்துட்டேன். வித்தியாசமா பேசவும் ஆரம்பிச்சுட்டேன். பொண்ணு கொடுத்த தைரியமா? இல்லைங்க, பொண்ணு சுமந்த தைரியம். நீ செய்ய வேண்டிய கடமைகளை தீர்மானம் பண்ண வேண்டியதை நான் தாண்டே. உன் பிள்ளைகளால எனக்கு வெளியே நிம்மதி இல்லை, உன்னால வீட்டுல எனக்கு நிம்மதி இல்லை. ஏற வண்டியில ஏறு. நீங்க போலீஸ் யூனிஃபார்ம்ல வந்திருக்கீங்க, அப்படியே இருங்க. நான் அவளுக்கு அம்மாவா வந்தேன், அம்மாவாவே போறேன். சார், அத்தை அம்போன்னு போறாங்களே, மனசாமா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அது சரி, இன்னையோட உன் லீவ் பீரியட் முடியுது. நாளைக்கு டியூட்டில ஜாயின் ஆகணும். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு சார். இந்தாங்க என் ராஜினாமா கடிதம். மேல் இடத்துக்கு அனுப்பிச்சிட்டேன், உங்களுக்கு ஒரு காப்பி. அவன் காதலிக்கிறப்ப பொம்பளை கிட்ட மயங்குவான். சில பேரு கல்யாணம் ஆன புதுசுல பொண்டாட்டி கிட்ட மயங்குவான். நீ உன் பொண்டாட்டி அபார்ஷன் ஆனதுக்கு அப்புறம் மயங்கி இருக்கிறியா? அது என்ன பூஜாவா? பொண்டாட்டி போற இடத்துக்குலாம் கார் எடுத்து தொடுத்துற ஆம்பளைய விட உடம்பு முடியாம படுத்துக்கிற பொண்டாட்டிக்கு பூஜா தூக்குற ஆம்பளை மோசம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு சின்ன சந்தேகம். என்ன, அத்தை பழைய புடவையே மாத்தி மாத்தி கட்டுறாங்களே, புது புடவை எடுத்துட மாட்டீங்களா? இன்னைக்கு போகி, பழசெல்லாம் இருக்கிற நாள், நாளைக்கு பொங்கல், ஞாபகம் வந்துச்சு கேட்டேன். என்னங்க, வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு நான் உங்க நிம்மதியை கெடுக்கிறதா சொன்னீங்களே,
அப்படி நான் என்ன செஞ்சுட்டேன்? அன்னைக்கு கோபத்துல ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டேங்கிறதுக்காக பழசையே கட்டி என்ன அவமானப்படுத்துறியே. இது பத்தாது, இது பத்தாது, இது பத்தாது. யார் மேலேயோ இருக்கிற கோபத்தை என் மேல காட்டுறதே உங்களுக்கு பழக்கமா போச்சு இல்ல? என் பொண்ணுக்கு ஒரு புடவை கொடுத்ததுக்காக இதுதாண்டி உனக்கு கடைசி புடவைன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறமும் நான் வேற என்ன மீறி நடந்துட்டேன். இல்ல நான் என்ன செஞ்சிருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? உங்க கால்ல விழுந்து நான் செஞ்சதெல்லாம் தப்பு, என்ன மன்னிச்சிருங்க, மாசத்துக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்துருங்கன்னு கெஞ்ச சொல்றீங்களா? நோ. எங்க பரம்பரைய புருஷனுக்கு மரியாதை கொடுக்க தவறுனதும் இல்ல, மானங்கட வாழ்ந்ததும் இல்ல. எனக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ, என்னால முடியுதோ முடியலையோ, நீங்க கூப்பிட்டப்பெல்லாம் நான் உங்களுக்கு பொண்டாட்டியா இருந்திருக்கேன். அது பொண்டாட்டிங்கிற தர்மத்துல நான் உங்களுக்கு செஞ்சது. அதே நேரத்துல நான் உங்களுக்கு மனைவி மட்டும் இல்லைங்க, என் பிள்ளைகளுக்கு தாய். அந்த தாய்ங்கிற தர்மத்துல கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இத பாருங்க, என் பிள்ளைங்களை பத்தி என்கிட்ட கேவலமா பேசுறது இதை கடைசி தடவையா வச்சுக்கங்க. என்னடி சொன்ன? இருக்கிற ஒரு புடவையும் கிழிஞ்சு போச்சு. மத்ததெல்லாம் போகி நெருப்புல போட்டுட்டேன். வேற எதை கட்டிக்குவ? நீ மானஸ்தியாச்சு, தச்சு கட்டிக்கிட்டாலும் கட்டிக்குவே தவிர என்கிட்ட கேட்டு வாங்க மாட்டேன் இல்ல? நான் விட்டு வச்ச தானே. நீ நாளைக்கு காலையில என்கிட்ட புது புடவை வாங்கி கொடுங்கன்னு கேட்கணும். நான் வாங்கி கொடுக்கணும். அத பார்த்து சந்தோஷப்படணும். நல்ல மனைவியாவும் வாழ விடல, நல்ல தாயாவும் இருக்க விடல. இதுக்கும் மேல நான்